மாதிரியே வாழ்க. 8:45 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கே நோக்கி நாங்கள் போய்ட்டுருக்கோம்னா நாகப்பட்டினம். இன்னும் 1 கிலோமீட்டருக்கு நாகப்பட்டினம். ஃபுல் பைபாஸ் தான். இந்த பையன் ஏன்னா அம்மா எங்களோட இருக்கிறாங்க, எங்களை வழி நடத்துகிறாங்க. மாதா தாய், வேளாங்கண்ணி மாதா, அவங்க அற்புதமே அற்புதம், அதிசயமே அதிசயம். யார் பக்தர் சும்மா எல்லோரும் வர முடியாது. அம்மாவோட அழைப்பு, அம்மாவோட நம்மளுக்கு அம்மாவோட கருணை, அம்மாவோட அற்புதம் அதிசயம் உலகம் முழுக பெறணும். இன்னும் மக்கள் இன்னும் அம்மாவோட இது தெரிஞ்சுக்கணும். மக்கள் இன்னும் அம்மாவை தேடி நல்லா அருட்படணும். எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்க அம்மாக்கிட்ட. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாடே நல்லா இருக்கணும், உலகமே நல்லா இருக்கும். எல்லா மக்களும் எவ்வளோ குறைகள் பிள்ளைங்களில் குழந்தைங்களில், ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேனே, எவ்வளோ பேர் வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் மாதா தாய் வேளாங்கண்ணி அம்மா நம்மளுக்கு துணையாக இருப்பா. அம்மா எப்பொழுதும் நம்மளுக்கு நம்ம தாய் நம்மளை விட்டுருவாளா, நம்ம பெற்ற தாய் நம்மளை விட்டுருவா. அதே போல் நம்ம பெற்ற தாய் மாதா நம்மளை வழி நடத்துகிற மாதா. நம்மளுக்கு வர வழியிலையும் போகும்போதும் பக்கத்தில் இடத்துக்கு வரதுக்குமா அம்மா நம்மளோட கைப்பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு வர. நம்ம தாய் நம்ம எப்படி நம்ம கைப்பிடிச்சி நம்ம குழந்தைகளுக்கு முன்னே பிறந்தோடனே நடந்துடுறோம்மா, இல்லை சின்னதாக நம்மளை தாய் கை பிடிச்சி கற்றுக்குறோம். அம்மா அதே போல் அம்மாவும் வேளாங்கண்ணி அம்மா நம்மளை கைப்பிடிச்சி அவங்க வர்ற பக்தர்களை கைவிடாமல் எந்த குறையில்லாமல் அம்மா வேளாங்கண்ணி அம்மா நம்மளை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போயின்னுக்கிறாங்க. அண்ணன் மாதிரியே வாழ்க, மாதாவே வாழ்க. அதே போல் எல்லோரும் இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கணும். அம்மாவுக்கு இன்னும் உலகம் முழு அம்மா புகழ் வரணும். எல்லா பக்தரும் எத்தனை பேர் வராங்க, நைட்டில் ரோட்டில் படுத்துக்கிறாங்க. எல்லா பக்தரும் எல்லோரும் நல்லா இருக்கணும். அவங்களும் நல்லா சேஃப்டியாக வாங்க, ஓரமாக வாங்க, பைபாஸில் படுக்காதீங்க, பைபாஸில் எங்கேயும் நிற்காதீங்க, ஓரமாக வாங்க. ஆனால் நேற்று நாங்கள் நடந்து வந்த பாதை ரொம்ப கடினமானது. தொட்டு தண்ணி கூட இல்லை, 30 கிலோமீட்டர் தண்ணி கூட இல்லை, சுற்றியும் ஒன்றுமே இல்லை, ஒரு கடை கூட இல்லை, ஒரு வீடும் கூட இல்லை. ஆனால் வேளாங்கண்ணி அம்மா எங்களை வழி நடத்துனாங்க. யாரோ ஒருத்தர் புண்ணியவாது எங்களுக்கு ஜூஸு, வாழைப்பழம், தண்ணி, பிஸ்கெட்டு நிற்க வச்சு கூப்பிட்டு எங்களை கொடுத்துட்டு போனோம். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரியே வாழ்க. அதே போல் எல்லோரும் நல்லா வாங்க, அம்மாவோட ஆசீர்வாதம் பெற்றுங்க, அற்புதம் அதிசயம், அந்த மாதிரியே வாழ்க.